In the quiet corners of Sri Lanka's eastern province, a story of healing is unfolding. A story that begins not with what was lost, but with what can be restored. This is more than a hospital. It is bringing hope to a community that has known too much struggle. Imagine a place where advanced medical care comes with zero cost, where a child's life-saving heart surgery doesn't depend on a family's ability to pay. Every year, 3,000 children in Sri Lanka are born with congenital heart disease. Many would have faced impossible odds. Not anymore. Just weeks after our hospital's inauguration in August 2022, we performed life-saving open-heart surgeries for 6 children. By November, 3 more children were sent to India for critical care, and in 2024, we extended this commitment, enabling 10 children to receive advanced surgeries at the Sanjeevani Hospital in Navi Mumbai. Behind these numbers are lives transformed. 50,000 patients treated since 2017, each one a story of hope. With the first cath lab in eastern Sri Lanka, we have performed over 2,000 cath interventions, ensuring families stay whole and children are given a second chance. We are not just providing care, we are transforming an entire region's access to healthcare. But healing isn't just medical, it's empowerment, it's economics. Local women are empowered through vocational training. Many, including single mothers, now have stable jobs at the hospital. When Mrs. Valarmati faced a life-changing amputation, the foundation didn't see a limitation. It saw her potential. By adapting her role, it didn't just offer her a job, but offered a chance at dignity and self-reliance. Rajasthan Valarmati. 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஒரு ஆள் வந்து ஓயல் எடுக்கிறாரு. ஒரு ஆள் 13 வயசு. அவருக்கு மூத்த ஆளுக்கு காட் பிரச்சனை. அவருக்கு பென்சிலின் போடுறார். நான் காலை இழந்துட்டேன். கஷ்டத்தால இங்கே வேலைக்கு வந்தேன். ரமேஷ் டாக்டருக்கு பெருந்தாம இடத்துக்கு மெஹிம இடத்துக்கு மிக்க நன்றி. அவங்க இங்கே வேலைக்கு சேர்த்ததுக்கு இங்கே வந்ததுக்கு பிறகு நல்ல ஹாப்பியாக இருக்கேன். நான் நல்ல சுகமாக இருக்கேன். எனக்கு இந்த கவலையெல்லாம் மறந்த மாதிரி இங்கே வேலைக்கு இந்த சேரெல்லாம் எடுத்ததுக்கு பிறகு நல்ல சந்தோஷமாக இருக்கேன். வீட்டில் பிரச்சனைகளும் இப்போ இல்லை. இங்கே வேலைக்கு வந்து செஞ்சவர் வந்து கூலி தொழில் அதுகள் தான் செஞ்சு கொண்டிருக்கிறாரு. எந்த வருமானத்தில் நாங்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். இங்கே வேலைக்கு வந்து கால் வந்து சின்ன ஒரு புண் வந்தது. சுகர் இருக்கிறபடியே சின்ன புண் வந்து அது கிருமியேறுது. கிருமியேறின உடனே தான் கால் எடுத்தவங்க ட்ரீட்மெண்ட் இன்சுலின் எல்லாம் போட்டு பிறகு காலை எடுத்து போட்டு பிறகு இன்சுலின் எல்லாம் செய்து மருந்து கட்டி பிறகு ஹேண்டிகேப்புக்கு போய் டாக்டர் சைன் பண்ணி கஸ்டமர் சொல்லினாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க, ஹேண்டிகேப்பில் டாக்டர் சைன் பண்ணி தந்தவங்க கால் போடுறதுக்கு. அப்புறம் அங்கே போய் 1.5 மாதத்துக்கு பயிற்சி செய்தேன். நாங்கள் பயிற்சி செய்ததுக்கு பிறகுதான் கால் போட்டவங்க. கால் போட்டு பிரச்சனை ஒன்றும் வரல. இந்த கால் போட்ட ஸ்டார்ட்லெஸ் அந்த காலை போட்டு கொஞ்சம் நடக்கிற நேரம் புண் வந்தது. அப்புறம் அவங்க சொல்லித்தாங்க, புண் வருதம்மா கொஞ்சம் காலை பெருசாக செய்வோம்னு சொல்லித்தாங்க. அப்புறம் காலை பெருசாக செய்ததுக்கு பிறகு கொஞ்சம் இப்போ இது. ஆனால் ரமேஷ் டாக்டருக்கும் பிறந்தாம இடத்துக்கும் அவங்களுக்கு மிக்க நன்றி. அவங்க தான் எங்கள் வேலைக்கு சேர்த்த கஷ்டத்தால் வேலைக்கு சேர்த்து அவங்களதால நான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். Beyond healthcare and economic empowerment, the foundation has delivered over 85,000 food parcels to villagers in Kirankulam, providing hope through nourishment. என் பேர் தங்கேஸ்வரன். நான் இருக்கிறது கோயில் போகிறது. எனக்கு பிள்ளைகள் 5 பேர். நான் மனுஷி 7 பேர் இருக்கிறோம் இந்த வீட்டில். எனக்கு இந்த நோய் வந்து மிச்ச காலமாக வந்தது. நான் களுவாஞ்சிக்குடி போனோடனே களுவாஞ்சிக்குடியில் அட்மிட் பண்ணி களுவாஞ்சிக்குடியில் சிகிச்சை எல்லாம் செய்த பிறகு எனக்கு சரி வர இல்லை. நான் மட்டக்களப்பு ஹாஸ்பிட்டலுக்கு திரும்ப அவங்க அனுப்புனவங்க. மட்டக்களப்பு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி அவங்க பார்த்துட்டு திரும்ப ஒரு டேட் ஒன்று தந்தாங்க. உங்களுக்கு அந்த யாழ்ப்பாணம் அனுப்புவாங்க. நீங்கள் அந்த டேட்டுக்கு போய் யாழ்ப்பாணத்தில் போய் நீங்கள் சிகிச்சை செய்யுங்கண்டு. அப்போ பிறகு நான் ஒரு 2 வருஷ காலமாக நான் எதிர்பார்த்துருந்தேன். எனக்கு அந்த சிகிச்சை செய்யலை. பிறகு திரும்ப ஒரு நாள் எங்களோட மனைவி என்ற ரிப்போர்ட்டை கொண்டு மட்டக்களப்பில் காட்டும் போது திரும்ப சொன்னாங்க, ஆளுக்கு கொஞ்சம் சீரியஸாக இருக்குது, நீங்கள் உடனடியாக அந்த ரிப்போர்ட்டையும் எடுத்துகிட்டு ஆளையும் கொண்டு வாங்க நாளைக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு தான் என்ன மட்டக்களப்புக்கு திரும்ப கொண்டு போனவங்க. கொண்டு போயிட்டு திரும்ப அங்கே மட்டக்களப்பில் காய்ச்சி எல்லாம் செஞ்சு சாய்பாபா ஹாஸ்பிட்டலுக்கு இது எழுதி போட்டு ரிப்போர்ட் எழுதி போட்டு அங்கே என்ன செக்கப்புக்கு அனுப்புனாங்க. அங்கே பார்த்து போட்டு தான் இது செய்தவங்க. நான்
இப்போ அங்கே சாய்பாபா ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கு பிறகு என் உடல் நல்ல நிலைமைக்கு வந்தது அதுக்கு பிறகு தான். நான் இப்போ 3 பிளாக் செய்திருக்கிறாங்க. 3 செய்ததுக்கு பிறகு எனக்கு இப்போ நல்ல மாதிரி நல்ல குஸ்தியாக நல்ல இதாக இருக்குது உடம்பு. ஏன்னா நான் இவ்வளவுக்கும் காரணம் என் தெய்வம் சாய்பாபா, அவருக்கு தான் நான் நன்றி சொல்லுவேன். One world, one family isn't just a philosophy, it's a promise kept every single day, transforming lives, one act of compassion at a time.